ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.3 மேற்சிந்தனை கணக்குகளில் 16வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வையின் மதிப்பு காண்பு. வை பாருங்கள், இந்த இடத்துல வெளிக்கோணமாக கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது பி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது பாருங்கள், இது ஏபிசி ஒரு முக்கோணம்னா இதில் ஏ கோணம் கொடுத்துருக்காங்க, சி கோணம்னா இது குத்தெதிர் கோணமாக இருக்குதுங்களா. அப்போ இங்கே வராது எதையா இங்கேயும் வரும். அப்போ இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெளிக்கோணம்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைடு வரதில்ல, இது கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், கோணம் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு கோணம் எக்ஸ்சிஒய் குத்தெதிர் கோணங்கள் சமம். அப்போ கோணம் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ்சிஒய்னு கொடுக்குறாங்க 48 டிகிரி. அப்போ 48 டிகிரி ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கோணம் ஏபிசியில் கோணம் சிபிடி என்பது பியில் அமைந்த வெளிக்கோணம். வெளிக்கோணம் இஸ் ஈக்குவல் டு இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். கோணங்களின் கூடுதல். அப்போது வெளிக்கோணம் பார்த்திங்கன்னா சிபிடி. அப்போ கோணம் சிபிடி இஸ் ஈக்குவல் டு இரு உள்ளெதிர், இது 57 இது 48. அப்போது கோணம் பிஏசி கூட்டல் கோணம் ஏசிபி. அப்போ இது 57 இது 48 கூட்டிங்கன்னா சிபிடி நம்மளுக்கு கிடச்சிடும். சிபிஇ கூட்டல் இபிடி இஸ் ஈக்குவல் டு 57 டிகிரி கூட்டல் 48 டிகிரி. அப்போது கூட்டினீங்கன்னா இது சிபிஇ என்னது 65 டிகிரி. அப்போ 65 டிகிரி கூட்டல் இபிடி இஸ் ஈக்குவல் டு இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ 105 டிகிரி. அப்போ இது கூட்டல் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போது இபிடி இஸ் ஈக்குவல் டு 105 டிகிரி கழித்தல் 65 டிகிரி. அப்போது இபிடி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. முக்கோணம் இபிடி இல் y என்பது டி அமைந்த வெளிக்கோணம். இது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. வெளிக்கோணம். அப்போது y இஸ் ஈக்குவல் டு இபிடி கோணம் பிஇடியும் நம்ம ரெண்டுமே கூட்டிடணும். இது ஏன்னா இது வெளிக்கோணம், இது உள்ளெதிர் இரு கோணங்கள். அப்போது y இஸ் ஈக்குவல் டு இது 40 டிகிரி கூட்டல் அது படத்தில் கொடுத்துருப்பாங்க 97 டிகிரின்னு, அது கூட்டிட்டிங்கன்னா அப்போது y இஸ் ஈக்குவல் டு 137 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இது பார்த்திங்கன்னா இது வெளிக்கோணம், இது உள்ளெதிர் இரு கோணங்கள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 16வதுக்கு ஆன்சர்.